அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ பாதாம் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 1 கப், சீனி 1½ கப், நெய் 1 கப், பால் 1 கப், குங்குமப்பூ கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு பாதாமை நைட் ஃபுல்லும் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு பாத்திரத்தில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை மளமளன்னு கொதிக்க வச்சு அந்த பாதாமில் ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோன்னா அந்த பாதாம் அந்த தோல் கழண்ட மாதிரி வரும். அப்போ அப்படியே கையால் பிதுக்கி தோல் தனியாக பருப்பு தனியாக எடுத்துடலாம். அப்புறம் அதோட பாலையும் ஊற்றி மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அது நல்லா கொஞ்சம் பால் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 கப்பே போதும். அரைச்சி நைஸ் விழுதாக எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் அந்த அரைச்ச விழுது சீனி 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை மாத்திரம் சிம்மில் வச்சுக்கணும். இந்த நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை மொத்தமாக ஊற்றாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிண்டுறதுன்னா அப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். அந்த மாதிரி ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே வரணும். அப்புறம் கொஞ்சம் அது ஓரத்துல எல்லாம் ஒட்டாமல் மொறு மொறுன்னு பார்த்தாலே தெரியுது இல்லையா, அந்த மாதிரி நுரைச்சி வர்றச்ச குங்குமப்பூவை கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அது நல்லா இன்னும் கொஞ்சம் இந்த சமயம்தான் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது ஒட்டாமல் வந்ததும் ஒரு நெய் தடவின தட்டில் இதை ஊற்றிட்டு மேலே ஃப்ளாட்டாக வரணுன்னா ஒரு கிண்ணத்துக்கு பின்னாடி நெய்யை தடவிட்டு அப்படியே அமுத்தி விட்டோன்னா அது நல்லா கரெக்டாக லெவலாக இருக்கும். அது மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ பாதாம் பர்ஃபி ரெடி. ஆறுனதும் கட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.